ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதே முதல்ல அறிவிப்பே பார்த்தீங்கன்னா அபு உபைதா அவர்களை பற்றி தான் அறிவிப்பு வந்திருக்கு. தொடர்ச்சியாகவே அவர்கள் இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அந்த அறிவிப்பு வந்து இஸ்ரேலிருந்து வந்துச்சு. ஆனால் அதை பற்றி வந்து காசாலேருந்து எதையுமே சொல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் போர் நின்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீர முயற்சிகளை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. ஆனாலும் அவர் இறந்துட்டாரா அப்படிங்கிறதை தெரிவிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தெரிவிக்கிற மாதிரியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபு உபைதா அவர்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய பயணம் அவருடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது இன்றியமையாததா இருக்கு. இப்ப அந்த பதவிக்கு நாங்க வேற ஒருவரை நியமிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. வேற ஒருவரை ஏன் நியமிக்கிறாங்கன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப வந்து இப்பதான் முதல் முறையாக அபு உபைதா அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து பார்த்தா நமக்கு தெரியும் சின்வாரி அவர்கள் இறந்தது தெரியும். சின்வாருடைய தம்பி வந்து அந்த பொறுப்புல வந்தது தெரியும். அவரு இறந்தது நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து காசால இருந்தே அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பி இறந்திருந்த காரணத்தினால அந்த இடத்துக்கு மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த தலைவர் பதவிக்கு போட்டிகள் இருக்குமில்ல, அதாவது தேர்தல் மாதிரி வச்சுதான் எடுப்பாங்க. தலைவர் பதவி மட்டும் சும்மா சாதாரணமா எடுத்துட மாட்டாங்க. அதுக்கான எலெக்ஷன் மாதிரி வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ள வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. மொத்தத்துல வந்து இறந்து போன வீரர்களை வந்து அந்த இடத்துல வந்து பதவியை நிரப்பக்கூடிய வேலையில இப்ப காசா வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல கேளுங்க, காசால யாருமே இல்ல, போராளிகள் எல்லாம் அழிச்சிட்டோமாங்க. அழிச்சிட்டு இருந்தாலும் இப்படி ஒட்டுமொத்தமா யாராவது அழிச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பதவிக்கு ஆள் வரக்கு இருப்பாங்களா? ஆல்ரெடி இருந்தவங்கள முக்கியமானவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மையை தவிர ஒட்டுமொத்த படையுமே இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க இஸ்ரேல் இருக்கிறவங்க. ஆனா காசால இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி இருந்துட்டு இருந்தா நம்ம டைரக்டா இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், சவுதியும் யுஏயும் அடிச்சுக்கிட்டதை பத்தி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சந்தேகம் வரும், சவுதியும் சரி யுஏயும் சரி அமெரிக்காவுடைய கொத்தடிமைகள் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமனுக்கு தானே தொந்தரவு கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே வந்து கேட்கும் போது அதிர்ச்சியா இருக்கும். ரெண்டு அடிமைகளுக்கு நடுவில் என்ன சண்டை வந்திருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏமன்ல வந்து நமக்கு தெரியும் ஹவுதீஸை பத்தி தெரியும், அது வேற பகுதி. அது இல்லாம ஏமன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுதி யுஏஇயுடைய அந்த எல்லை பகுதியில வரும். அதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி, ஏமனுடைய ஒரு சில பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு ஆட்சி வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யுஏஇயுடைய கவர்மெண்ட்டும் இருக்கும், சவுதியுடைய கவர்மெண்ட் இருக்கும், ஏமனுடைய கவர்மெண்ட் இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து இப்ப என்ன இருக்குன்னா, யுஏஇ வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஏமனை அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணது யார, ஏமனை அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த பகுதி யாரோடதுன்னா ஹவுதீஸ் கிடையாது. அதனால அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது இல்லாம ஏமன் போய் அட்டாக் பண்ணிருக்காங்க யுஏஇ. அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்க, சவுதியுடைய துணைப்படை அங்க இருக்காங்கல்ல, ஏன்னா நம்ம அந்த பகுதி 3 நாட்டுடைய படைகளும் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லியிருக்கோம். அதனால சவுதி என்ன பண்ணிருக்காங்க, ஏமனுக்கு சப்போர்ட் பண்ணி யுஏஇ வந்து அடிச்சிருக்காங்க. அதுவும் அவர்களுடைய ஒரு முக்கியமான எண்ணெய் கப்பலவே என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதியுடைய விமானப்படை வந்து தாக்கியிருக்காங்க. இதுவரையும் ரொம்ப நாளாகவே சவுதிக்கும் யுஏஇக்கும் ஏமனுக்குள்ள அந்த எல்லைகள்ல வந்து துணைப்படைகளுக்குள்ள சண்டை வந்திருக்குது. ஆனா இந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்பட்டதுல நேரடியா இன்னைக்கு சவுதி வந்து யுஏஇயுடைய கப்பலை தாக்கி அழிச்சிருக்காங்க ஏமன் பகுதியில வச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா யுஏஇயுடைய துணைப்படைக்கும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சவுதியுடைய துணைப்படைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏமனுடைய துணைப்படைக்குமே வந்து ஒரு சண்டை வந்திருக்குது. இப்போதைக்கு வந்து சவுதி ஏமனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் யுஏஇ அடிச்சிருக்காங்க. ஆனா இவர்களை வந்து பெருசா பாராட்டுறக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னு வந்து பார்க்கும்போது அப்படிதான் இவங்க செஞ்சுட்டு என்ன காரியத்தை இவங்க செய்ய போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பல் வழியாக அந்த கடல் வழியாக வந்து அமெரிக்காவுடைய கப்பல் வருச்சுன்னா அதை சேஃபா கொண்டு போய் அவங்களுக்கு அமுச்சு வச்சு அந்த பிசினஸ் காசை பாக்குறதுக்கு தான் இவங்க மாத்தி மாத்தி அடிச்சிருப்பாங்க. எங்க வழியா வரணுமா உங்க வழியா வரணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சண்டையே நடந்திருக்கும். பெருசா அங்க எதுவும் மாற்று கருத்துலாம் இல்லை. மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து அதை பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதி வந்து யுஏஇயை தாக்கிட்டு ஏமன் பக்கம் நின்றுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகும்போது கண்டிப்பா ரீசன் வந்து இன்னும் தெளிவாக வெளியே வரும். இப்போதைக்கு வந்து ஏமனுக்காகத்தான் நாங்க அடிச்சோம்னு சொல்லிட்டு சவுதி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒன்றும் நல்லவங்க கிடையாது. ஆனா யுஏஇக்கும் சவுதிக்கும் நடுவில் இப்போ ஒரு பெரும் மோதல் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து பார்த்தா நேரடியாகவே வந்திருக்குது. அவங்க துணைப்படைகள் இப்ப மோதி கொள்ளக்கூடிய பெரும் அபாயங்கள் இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.